ஹாய், வாங்க கடலைக்கறி செய்யலாம் கேரளா ஸ்டைலில். இது புட்டு, பூரி, சப்பாத்தி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்கூடயும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் செஞ்சதில் தட்டில் ஒன்று மிச்சம் இல்லை, அந்தளவுக்கு இது டேஸ்டியான ரெசிபி. இதுக்கு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்ச கருப்பு சென்னா மூக்கடலையை ஒரு குக்கரில் சேர்த்து 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி சேர்த்து ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. 8 விசில் கழித்து அது வெந்தோடனே தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து 1 கப் துருவின தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கமகமன்னு வாசனை வரணும், திஞ்சிடக்கூடாது. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம வேக வச்ச கடலை அதையும் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் அதே தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், நறுக்கின இஞ்சி, பூண்டு, தக்காளி சேர்த்து நல்லா வதங்கின உடனே வேக வச்சிருக்க மூக்கடலையும் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை தாளித்து அதை தலை மேலே கொட்டி கலரி சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிற வார்த்தை